Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது XLookup ஓட பார்ட் 3 தான். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. இப்போ -1 and 1 மேட்ச் மோட்னா என்னன்றதை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். -1 அப்படின்னு சொல்லி நான் ஒரு சர்ச் பண்றதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூவை சர்ச் பண்ணு, அது உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு ஸ்மாலர் வேல்யூ, நெக்ஸ்ட் ஸ்மாலர் வேல்யூ உனக்கு இந்த டேட்டால கிடைக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிச்சிட்டு அதோட ரிலேட்டட் டேட்டாவை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்றது தான் -1. அதே மாதிரி நான் சர்ச் பண்ற வேல்யூ உனக்கு கிடைக்கலன்னா அடுத்த கிரேட்டர் வேல்யூ என்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரிலேட்டடான டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றது தான் 1. அங்க எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்கிறது ஒரு குவாலிட்டி டம்மி டேபிள். ஒரு கம்பெனியில் 90% தான் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு வச்சுப்போம் குவாலிட்டி. அப்போ 90% வரைக்கும் குவாலிட்டி கொடுக்குறவங்களுக்கு ஒரு போனஸும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஒரு ரேஞ்சுக்கும் ஒரு போனஸ்னு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 93 வரைக்கும் வரவங்களுக்கு 250, 96 வரைக்கும் வரவங்களுக்கு 500, அதே மாதிரி 100% வந்துட்டு அவங்களுக்கு 1000, அதாவது 99.1 100% வரவங்களுக்கு 1000 போனஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அதை இங்கே எப்படி எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம என்டர் பண்ணுற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இங்கே வரணும். நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன் XLookup கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூன்றது நமக்கு இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுதான் லுக்கப் அரே அப்படின்னு சொல்றது நமக்கு இங்கே ஃப்ரம்ல கொடுக்குறோம். அடுத்தது நம்ம என்ன கொடுக்குறோம், ரிட்டர்ன் அரே அப்படின்னு சொல்றது நமக்கு போனஸோட வேல்யூ. உங்களுக்கு இஃப் நாட் ஃபவுண்ட் சரி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம கொடுக்கறது இதில் நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுனால இந்த -1 செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். 94.1 வரவங்களுக்கு 500 தான் போனஸ் அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டானு பார்க்கலாம். 94.1 அப்படின்னு சொல்றது இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். ஸோ 500 தான். இங்கே போயிட்டு நம்ம ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுக்கலாம். 98.2 அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுப்போம். 750 கரெக்டாக, ஏன்னா இதுக்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம ஃப்ரம்ல சர்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்ரம் தான் அடுத்த ஸ்மாலர் வேல்யூ அப்படின்னு நமக்கு தேட யூஸ் ஆகுது. ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கேற்ற போனஸ் இங்கே வந்துடும். சரி, இப்போ நம்ம பார்த்ததில் நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கலாம். அதாவது இந்த மேட்ச் மோட் -1 1 நெக்ஸ்ட் ஸ்மாலர் வேல்யூ இல்லை நெக்ஸ்ட் கிரேட்டர் வேல்யூ அப்படின்னு சொல்றதால நம்பர் தான் நம்மளோட சர்ச் வேல்யூவாக இருக்கும். வாங்க நம்ம அடுத்த நம்மளோட 1 பார்த்துடலாம். 1 அப்படின்றதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், ஒரு இன்கமும் அதுக்கான டேக்ஸ் ரேட்டும் எடுத்திருக்கோம். 0லேருந்து 2,50,000 இருக்கவங்க 0%, 2,50,000 1லேருந்து 5 lakh இருக்கிறவங்க 5%, 5 lakh 1லேருந்து 10 lakh இருக்கிறவங்க 20% நம்ம கொடுத்துருக்கோம். இதை நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே இன்கம் என்டர் பண்ண இங்கே எனக்கு டேக்ஸ் ரேட் வேணும். XLookup இந்த வேல்யூ நான் சர்ச் பண்ண போகிறது இங்கே இல்லை, இந்த வாட்டி இங்கே. ஓகேங்களா, 2. ஸோ கம்மா ரிட்டர்ன் அரே எனக்கு இங்கே இஃப் நாட் ஃபவுண்ட் சரி நாட் ஃபவுண்ட் கொடுத்துடலாம். ஆனால் நமக்கு நாட் ஃபவுண்டோடு அங்கே யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம அது கிடைக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல 1 அதாவது நெக்ஸ்ட் லார்ஜர் ஐட்டம் எடுத்துட்டு வா அப்படின்றத சொல்லியிருக்கோம். சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி. ஸோ 20% அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா 6,02,000 அப்படின்றது இதுக்குள்ளே வரும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், வேற என்ன மாற்றி பார்க்கலாம். 3,99,000 அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். 5% ஏன்னா அது இதுக்குள்ளே வரும். அது மாதிரி நம்ம வரும் ஒரு 1 lakh அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். அப்போ நமக்கு 0% ஏன்னா இந்த பர்டிகுலர் டேக்ஸ் ஸ்லாப்குள்ளே அது வந்துருச்சு. இவ்வளவுதான். இது நமக்கு எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த வாட்டி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம 2ல் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா இதோட கிரேட்டர் வேல்யூ வச்சு பாருன்னு சொல்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரம்ல செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம் என்ன அப்படின்னு பாருன்னு சொல்கிறதுனால. இவ்வளவுதான் நம்மளோட மேட்ச் மோடான -1 1. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.